வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் நம்ம வந்து ஓப்பன் ரன் ப்ரோ 2 இல்லாட்டி 2 ப்ரோ ஏதோ ஒன்று இந்த போன் கண்டக்ஷன் ஸ்போர்ட் ஹெட்ஃபோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்பயும் அப்பப்போ வந்து ஒரு 15,000 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குதுன்னா சீரியஸாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரைட்டுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் ரீசன் டு கன்சிடர் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த இன்இயர் டைப்போ இல்லாட்டி ஆனியர் டைப்போ ஏதோ ஒன்று அது யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லை, ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது ப்ரோ. சரி, அப்படியே பார்த்தாலும் ஓப்பன் இயரும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. நார்மலாக இயர் ஹூக் இருக்கிற ஸ்டைலெலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, ப்ளஸ் போன் கண்டக்ஷன், நார்மலாக ஏர் கண்டக்ஷன் தாண்டி போன் கண்டக்ஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் நிறைய புது ஃபைண்டிங்ஸும் இருக்குது. சொல்லப்போனால் சுடருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ரெட்டிட்டு எல்லாருக்குமே போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அது எல்லாமே நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரன் ப்ரோ 2 மினி, அதில் பிளாக் கலர், ஸோ இல்லை ஆரஞ்சு கலரும் இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஸ்விம் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது. ஸ்விம் ப்ரோ போனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து இதே ப்ரைஸ் தான், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸில் தான் நீங்கள் வந்து அமேசானில் பார்க்கலாம். 18,000 ரூபாய் கிடைக்கும். இல்லை ஸ்விம் ப்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 GB நேட்டிவ் ஸ்டோரேஜ் இருக்கும் இதுலேயே. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு சில ட்ராக்ஸ் எல்லாம் கூட லிசன் பண்ணலாம். ஏன்னா ஸ்விம்மிங் அப்போ வந்து ஃபோனை கேரி பண்ணிட்டு யாரும் போக மாட்டாங்க, லாக்கரில் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸே நீங்கள் லிசன் பண்ண முடியும். ஸோ அந்த எபிலிட்டி உங்களுக்கு வந்து ஸ்விம் ப்ரோவில் இருக்கும். பட் நான் ஓப்பன் ரன் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஓப்பன் ரன் ப்ரோ 2 இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் ஆப்பில் காட்டுறேன். சரி, பேட்டரி லைஃப்லேருந்து எல்லாமே இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட்டில் இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நான் காட்டுறேன். ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேரிங் பவுச் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சிலிக்கா மெட்டீரியல் மாதிரி இதில் பண்ணியிருப்பாங்க. நிஜமாக நல்லா இருக்குங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு தேங்காய் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேசிங் கொடுத்துருப்பாங்க, பவுச், கேரிங் பவுச். சரி, இதில் வந்து ஏர் கண்டக்ஷன் as well as போன் கண்டக்ஷன் இருக்குங்க ஒரு சைட்லேயும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து போன் கண்டக்ஷன் இருக்கும். இதில் ஏர் கண்டக்ஷன் ஆட் பண்ணனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் பேஸ் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா போன் கண்டக்ஷனில் பேஸ் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. போன் கண்டக்ஷனில் பேஸ் நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, நல்லா டைட்டாக இப்படி லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த அதிர்வுகள் இன்னும் பெட்டராக உள்ள பெனிட்ரேட் ஆகி போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து எனக்கு வோக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி மியூசிக்காக இருக்கட்டும் அதெல்லாமே கேட்கும், டீப் பேஸ் கேட்காது. பட் இந்த ஏர் கண்டக்ஷன் இருக்கிறனால அந்த பேஸ் ஓரளவுக்கு அடிஷ்னலாக ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லொக்கேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஆப்பில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா 12 hours பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது வந்து இவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அண்ட் 12 hours பேட்டரி லைஃப் வருதான்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் மட்டும் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அண்ட் ஒரு 70 to 80% வால்யூமில் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 12 hours வந்துடும். பட் இதுவே நீங்கள் கால்ஸ் அதிகமாக பேசுனீங்க அப்படின்னா 12 hours பாசிபிள் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக கால் பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 8 to 9 hours பேட்டரி லைஃப் வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதுவே அவுட்டோரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்மளே அறியும், வேறு வழியே இல்லை. அவுட்டோரில் இருக்கும்போது அதுவும் ஓப்பன் இயர் கான்செப்ட்டில் இருக்கிறனால 100% வால்யூம் வச்சு தான் லிசன் பண்ணுவோம். ஸோ அப்படி 100% வால்யூம் வச்சு லிசன் பண்ணுறனாலே இந்த 12 hours சில சமயங்களில் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மிக்சடாக இருக்கும் இல்லையா, ஒன்று நம்ம மியூசிக் கேட்போம், அதே சமயம் கால்ஸ்லேயும் இருப்போம். இதுவே நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பைலேயே வச்சிருக்க போகிறோம் ப்ரோ, எப்போல்லாம் கால் கேட்கணும்னு அதை கால் வருதோ கால் பேசணும், அண்ட் எப்போல்லாம் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறோன்னா அப்போலாம் பாட்டு கேட்பேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 1.5 நாள் 2 நாள் பேட்டரி லைஃப்லாம் கேரண்டீடு. ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டாண்ட் பை அப் டு 10 days சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆன்லேயே தான் இருக்கும். சார்ஜ் டைம் 1 hour அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. 1 hour வந்து எப்பயாவது அக்கேஷனலாக நான் மறந்து ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு போனால் தாங்க உண்டு. பட் மற்றபடி நான் 10 நிமிஷம் டாப் அப் பண்ணிட்டு ஜாலியாக ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். அது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இதில் ஹைலைட் என்னென்னா பாருங்கள், 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் ப்ளே பேக் வரும். ஸோ 5 நிமிஷங்கிறது ரொம்பவே ஷார்ட் டைம். நம்ம அப்படி எங்கேயா கனெக்ட் பண்ணிட்டு சும்மா வேறு ஏதாவது ஒரு சின்ன வேலைகளை பார்த்துட்டு திரும்ப வரதுக்குள்ளே 20 minutes கிட்ட ஆகிடும். ஸோ அப்படி அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 hours பதில் உங்களுக்கு 8 hours கிட்ட பேட்டரி லைஃப் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. டாப் அப் வந்து இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி, மெட்டீரியல் யூஸ் பண்ண விதம், அண்ட் நான் வந்து மினி இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ மினிங்கிறனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த ஏரியாவில் ரெஸ்டிங் ஏரியாவில் கேப் இல்லை. அடிஷ்னலாக அந்த கேப் இருக்கும்போது சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, சில சமயங்களில் அந்த கேப் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, சில சமயங்களில் அந்த கேப் இருக்கிறது உங்களுக்கு அநாயகமாகவும் இருக்கலாம். ஸோ அது யூசருக்கு யூசர் மாறலாம். நான் இதுக்கு வந்ததுமே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் இருந்தது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் மினிக்கு வந்ததோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை கேப் இருந்தது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமோ, ஏன்னா அது என் பாடியோட ரெஸ்ட் ஆகாது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா போய் ரெஸ்ட் ஆகிடும். அடிக்கடி வந்து இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு இடிக்கும். பட் அதில் அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக இடிக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுது. இருந்தாலும் பக்காங்க, ஒரு நாள் முழுக்க என்ன எப்போ பாரு நம்ம வியர் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து லவுட்னஸ், காது பிரச்சனை அதெல்லாம் என்னங்க இருக்க போகுது, நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சாலும் பெரிய லெவலில் லோடாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லைங்க, சரியா. ஸோ இந்த ஏரியாலலாம் அது வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம்
அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேட்டரி, அதாவது இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்குது, பாட்டு கேட்கல, ஃபோன் கால் பேசல, எதுவுமே பண்ணல அப்படின்றனால உங்களுக்கு வால்யூம் அப் அழுத்தினா கரண்ட் பேட்டரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பேட்டரி வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுது, 50% இருக்கிறதுனால மீடியம் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ நம்ம ஆப் பார்ப்போம். ஷாக்ஸ் ஆப். இதில் ஹைலைட் என்னென்னா, ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு லாகின் கேட்குங்க, லொக்கேஷன் பேஸ் பண்ணி கேட்குங்க. லொக்கேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து இந்த கிளாசிக்கும் வால்யூம் பூஸ்ட்டும் இந்த 2 ப்ரொஃபைல் மட்டும் மிஸ் ஆகும். ஸ்டாண்டர்டு, வோக்கல், அப்புறம் பேஸ் பூஸ்ட், ட்ரிபிள் பூஸ்ட், இந்த 4 ப்ரொஃபைல் மட்டும் தாங்க இருக்குது. அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்க தோணுதுன்னா பாருங்களேன். ஆனால் நீங்கள் இதுவே வந்து லொக்கேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். நான் இப்போ அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் போயிட்டு மாற்ற முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட், சர்வே, ரிஜிஸ்டர்டு ப்ராடக்ட்டு, சரி, செட்டிங்ஸ்ன்னு இருந்தது, அதில் போனால் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். மல்டி பாயிண்ட், ஆப் லாங்குவேஜ் இங்கிலீஷுங்கிறது ஓகே. லொக்கேஷன் பற்றி எதாவது இருக்கா? டார்க் மோடு, ஓகே. இதில் டிஸ்பிளே கிளாசிக்னு காட்டுதில்ல, அது வேறு எதுவும் இல்லை. நான் சொல்கிறேன். மல்டி பாயிண்ட் பேரிங் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னு பார்த்தா, ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட்லேயும் கனெக்ட் பண்ணும்போது சில சமயங்களில் வந்து 2த்துக்கும் இடையில் ஸ்விட்ச் ஆகிறதுல ஒரு சில கோளாறுகள் பார்த்தேன். ஸோ அதனால் நான் மல்டி டிவைஸ், அதாவது டியூல் டிவைஸ் பேரிங்கை நான் தூக்கியே விட்டேன். ஸோ பர்சனலாக நான் வந்து இப்போ அடுத்த டிவைஸ்க்கு போனோன்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப்போ பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா சுவிச் ஆஃப் ஆகிடும். திரும்ப வால்யூம் அப்போ பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து சுவிச் ஆன் ஆகும். ஆனால் கையை எடுக்கக்கூடாது. அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா பேரிங் மோட்குள்ளே போகும். அப்போ நான் எந்த ப்ராடக்ட் போகணுமோ, அதை வேறு என்ன ஃபோனுக்கோ இல்லாட்டி லேப்டாப்புக்கோ, எதுக்கு டேபுக்கோ எதுக்கு சுவிச் ஆன் ஆனாலும் நான் சுவிச் ஆகிக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேங்க. டியூல் டிவைஸ் நீங்கள் ஆனால் ஆண்ட்ராய்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆண்ட்ராய்டு ஐஃபோன் போகும்போது சில சமயங்களில் கோளாறாக இருக்குது. அதனால் வந்து நான் அதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்னன்னா, இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷன் சூஸ் பண்ணனால கிளாசிக்கும் வால்யூம் பூஸ்ட்டும் வந்திருக்குன்னு அந்த இடத்துல வித்தியாசம் ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆக்சுவலாக வித்தியாசம் ஃபீல் ஆகுது. அதில் ஹைலைட் என்னென்னா, இதை தான் நம்ம வந்து சுடர் பார்த்துட்டு சொன்னோம். ப்ரோ, இது வந்து நம்ம யூஎஸ் லொக்கேஷனை சூஸ் பண்ணால் கிளாசிக் வருது ப்ரோ. கிளாசிக் என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக வந்து ஷாக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து ஏர் கண்டக்ஷன் இல்லாமல் போன் கண்டக்ஷன் மட்டும் தானே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏர் கண்டக்ஷனுக்கான டிரைவர் யூனிட் வந்து டிசேபிள் ஆகிடும், போன் கண்டக்ஷன் மட்டும் தான் இருக்கும்னா செமையாக இருந்துச்சு சீரியஸாக, வேறு லெவல். ஸோ என்ன ஆகுது, இப்போ நான் பாட்டு கேட்குறேன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, சரியா, இப்போ நான் வந்து லவுடஸ்ட் அப்படிங்கிறது நான் பர்சனலாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரியாக வைப்ரேட் ஆகுதுங்க. இப்போ ஆக்சுவலாக யாருக்கும் கேட்காது. ஆமாம், என்னை தவிர வேறு யாருக்கும் கேட்காது. ஏன்னா போன் கண்டக்ஷனில் இருக்கிறனால யாருக்குமே கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் நல்லாவே கேட்குது. வோக்கல்ஸும் கேட்குது, மியூசிக் எல்லாமே பக்காவாக கேட்குது. பேஸ் மட்டும் டீப்பாக இருக்காது. பட் இதுவே வால்யூம் பூஸ்ட் அப்படிங்கிறதும் டிஃபால்ட்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஸ் ஃபீல் ஆகுது, ஏன்னா ஏர் கண்டக்ஷனும் ஒர்க் ஆகுது. சரியா, இதுவே வந்து லவுடஸ்ட்டும் நானே சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லவுடஸ்ட் போகிறேன், நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே +5 இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன். நானே சும்மா இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன். நல்லா லவுடாக இருக்குங்க, சீரியஸாக சூப்பர் லவுடாக இருக்குது. ஸோ இதில் கிளாசிக் போனால் சரியான ஃபீல், வெறும் பியூர் போன் கண்டக்ஷன் அல்ட்டியாக இருக்குது. நிஜமாக இவ்வளோ நாளாக நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல தோணுது. மெயினாக இது எப்போ வந்து கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நான் சைக்கிளிங் போயிருக்கேன். அவுட்டோரில் செம்ம லவுட் என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், நான் வால்யூம் குறைக்கிறேன், லைவாக உங்களுக்கு தெரியும். இப்போ கூட எனக்கு சூப்பராக கேட்குதுங்க. ஆனால் லவுட் என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபோன் கால்ஸ் எல்லாம் அசால்ட்டு பின்னி பெடல் எடுத்துருது. ஆனால் ரொம்ப லவுடாக இருக்குது, ரொம்ப என்விரான்மெண்ட்டில், அதுவும் முக்கியமாக டிராஃபிக் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம லிசன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அது தெளிவாக கேட்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா நாய்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓப்பன் இயர் வரையா, அந்த நாய்ஸ் தான் நமக்கு அதிகமாக கேட்கும். இதுவே நான் அது ஹெல்மெட்குள்ளே வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்விரான்மெண்டல் நாய்ஸும் இருக்கும், ப்ளஸ் 2 பக்கமும் லைட்டாக அப்படி அழுத்தின மாதிரி இருக்கிறனால எனக்கு இதுலேயும் வந்து நல்லாயிருக்கும். ஐ மீன், நான் என்ன லிசன் பண்ணிகிட்டு இருக்கேனோ நல்லா லவுடாகவே லிசன் பண்ண முடியும். ஹெல்மெட்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, அதான் சைட்டில் அழுத்தின மாதிரி ஆகிடும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் ப்ளஸ் இதையும் நீங்கள் வந்து லிசன் பண்ண முடியும். ரைட்டு. ஆனால் ஃபோன் கால் கழட்டிங்க, அதை நான் சொல்லியே ஆகணும். ஃபோன் கால்க்கும் நான் அது பெஸ்ட்டு. அவுட்டோரில் அதுவும் நான் ஜாலியாக சைக்கிளிங்கு அந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் ஏன் தெரில, ஒரு நண்பர் மட்டும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவுட்டோரில் எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் தெரில, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இல்லையா. பட் எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ப்ரோ. நான் எல்லாரும் கூடயும் பேசி நிறைய பேர் கூட இது எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதில் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அகைன், இது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டு. இது எல்லாருக்குமான ஒரு ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. எல்லாருக்குமே பக்காவாக சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு சூட் ஆகலாம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது முக்கியமாக அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா, இது SBC தான். நீங்கள் ஒன்றும் இல்லை பாருங்க, நான் அதுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன்.
ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் உள்ளே போய் பார்க்கும்போது என்ன இருக்கும்னா பேசிக்காக எஸ்பிசியில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லி காட்டிடும். ஸோ எஸ்பிசியில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லேட்டன்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். அதுக்காக இது கேமிங்கான ஒரு ஒயர்லெஸ் ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இது ஸ்போர்ட்ஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு ஒயர்லெஸ் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க, ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க, ரன்னிங் போகிறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க, எந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸ்விம்மிங் போகிறதா இருந்தால் ஸ்விம் ப்ரோ வாங்குறது பெட்டர் ப்ரோ. சரியா? ஸோ ஆக மொத்தம் வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணதில் சாலிடாக நான் ஒன்று சொல்ல முடியும். சூப்பர் இம்ப்ரெசிவ் ப்ராடக்ட். அதுவும் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல என்னோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மோனோட்டோனஸ் ஒர்க் அப்படின்னு வச்சுப்போம். தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கு. அதில் வந்து நான் அப்படியே அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டே பண்ணால் இன்னும் சோர்வு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன் அப்படின்னா ஸ்பீக்கர்லையோ இல்லாட்டி வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லையோ இல்லாட்டி ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்லையோ நான் கேட்கும்போது என்ன ஆகும்னா என்வரான்மெண்ட்லேருந்து நான் தனிமைப்படுத்தி இருப்பேன். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்கும். பட் யாராவது என்னை கூப்பிட்டா கூட எனக்கு கேட்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. இப்போ கூட ஆக்சுவலாக பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பட்டியல் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லைவாக அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதையும் என்னால் கேட்க முடியும். நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதையும் என்னால் பண்ண முடியும். அண்ட் யார் கூடயாவது பேசுகிறதா இருந்தால் அதையும் என்னால் லிசன் பண்ண முடியும். ஸோ மல்டி டாஸ்க் பண்ணலாம். ரைட்டு மக்களே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஷாக்ஸ் ஆப்பு அண்ட் 2 years வாரண்ட்டி. ஷாக்ஸ் ஆப் நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக இருக்குது. 2 years வாரண்ட்டி ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பட் இது வரைக்கும் நான் வாரண்ட்டி கிளைம் பண்ணலை. பட் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னமோ சந்தேகம் எப்படி இருக்குன்னா ஒரு 1.25 வருஷம் அதுக்குள்ளே பேட்டரி வந்து கொஞ்சம் டிப்ளீட் ஆகலாம்னு நினைக்கிறேன். டிப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்களை அப்ரோச் பண்ணி பேட்டரி மாற்ற முடியுமா இல்லாட்டி டிவைஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து மூவ் பண்ணி பார்ப்பேன். அப்படி பண்ணும்போது நான் கண்டிப்பாக திரும்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாராவது ஷாக்ஸில் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் இருக்குது இவங்களதுலையும். இவங்களதில் இந்த மாதிரி ஓப்பன் மட்டும் இல்லாமல் ஆன் இயர், இன் இயர் இந்த மாதிரியான டைப்லேயும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இயர் ஹூக்கோட. ஸோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுள்ள சிவபரணி பார்க்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் மாதிரிங்க. இவ்வளோ மாதமாக யூஸ் பண்ணலை. இது வரைக்கும் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா பக்காவாக இருக்குது.